إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلن تجد له وليا مرشدا. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن نبينا محمدا عبد الله ورسوله، بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وكشف الله به الغمة، وجاهد في الله حق جهاده حتى أتاه اليقين. صلوات ربي وسلامه عليه وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فإن أحسن الحديث كلام الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. சர்வ புகழும் இவ்வையகத்தை படைத்து அதை பரிபாலித்து வரக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான கண்மணி இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதிலும், அன்னாரின் தோழர்கள், குடும்பத்தினர், அன்னவர் வழிநடக்கக்கூடிய அனைத்து பேரினர் மீதிலும், முஸ்லிம்களான மூமின்களான ஆண்கள் பெண்கள் எங்கள் அனைத்து பேர்கள் மீதும் நாளை மறுமை நாள் வரைக்கும் உண்டாகட்டுமாக. புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றும் நன்னோக்கத்தில் அல்லாஹ்வின் இறை இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா கோணங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் இறை கட்டளைகளை முதன்மைப்படுத்தி தக்வா எனும் இறை எச்சத்தை எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விடயங்களிலும் கடைபிடித்து இறைவனினால் ஏவப்பட்ட விடயங்களை, நபி அவர்களினால் காட்டப்பட்ட கட்டாயப்படுத்தப்பட்ட விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் முடிந்த அளவு கடைபிடித்தும், அவர்களினால் தடுக்கப்பட்டவைகளை முற்றும் முழுதாக தவிர்ந்தும் நடக்கும் விடயத்தில் எனக்கும் உங்களுக்கும் வசியத்தனம் நல்லுபதேசத்தை செய்து கொள்கின்றேன். கண்ணியத்திற்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பிரபஞ்சத்தின் விதியில் ஒன்றாக மனிதனை அல் இன்சானு இஜ்திமாஇயும் பிதபஇஹ், இப்னு ஹல்தூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், அல் இன்சானு இஜ்திமாஇயும் பிதபஇஹ், இயல்பிலே மனிதனை பிற மக்களுடன் கலந்து வாழக்கூடிய சுபாவத்தில் அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றான். அவனுடைய குடும்ப வாழ்க்கையில் கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் என்று அவன் இணைகின்றான். அதே போன்று அவனுடைய தொழில் வாழ்க்கையிலும் தொழிலாளர், வேலைக்காரர்கள் என்று இணைகின்றான். சமூக வாழ்க்கையிலும் அவனுடைய நண்பர்கள், அதே போன்று அண்டை வீட்டார்கள் என்று சொல்லி ஒரு மனிதன் மற்ற மக்களுடன் இணைந்து வாழக்கூடிய சுபாவம் கொண்டவனாக இருக்கின்றான். எந்த ஒரு மனிதனுக்கும் தனித்து வாழ முடியாது. அவனுக்கு தனியாக அவனுடைய காரியங்களை செய்து கொள்ள முடியாத அளவுக்கு மனிதனை இயல்பிலேயே சமுதாயத்துடன் பின்னி பிணைந்தவனாக அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கின்றான். இது இப்பிரபஞ்ச விதிகளில் ஒன்றாக அல்லாஹு தஆலா இதை எங்களுக்கு காட்டி தருகின்றான். அதைத்தான் அருள்மறை அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு மாத்திரம் அழைப்பு விடுக்காமல் யா அய்யுஹன் நாஸ், முழு மனித சமுதாயத்தையும் அழைத்து சொல்லுகின்றான். இன்னா ஹலக்னாகும் மின் தக்கரின் வ உன்ஸா, உங்கள் அனைத்து பேர்களையும் ஒரு ஆணிலிருந்தும் ஒரு பெண்ணிலிருந்தும் நாங்கள் படைத்து வஜஅல்னாகும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு, உங்களை நாங்கள் குலங்களாகவும் கோத்திரங்களாகவும், ஆங்கிலத்திலே சொல்வதாக இருந்தால் நேஷன்ஸ் அண்ட் ட்ரைப்ஸ்,
குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் உங்களை நாங்கள் படைத்திருக்கின்றோம். ஒருவர் மற்றவருடன் ஒரு அறிமுகத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி. ஆகவே இப்படி அல்லாஹு தஆலா மனிதர்களை பல குலங்களாக, கோத்திரங்களாக, பல இனங்களாக, அதே போன்று ஒரே மார்க்கத்திலே ஒன்றிணைந்தவர்களுக்கு மத்தியிலே பல முரண்பாடுகளை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி பல வித்தியாசங்களுடன் உலகத்திலே மனிதனை படைத்திருக்கிறான். அது நிறத்திலாக இருக்கலாம், தோற்றத்திலாக இருக்கலாம், நாடு தேசங்களை ஒட்டியதாக இருக்கலாம். அனைத்து விடயத்திலும் மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் முரண்பட்டவர்களாக இருந்த பொழுதிலும் மனிதன் இந்த உலக வாழ்க்கையிலே படைக்கப்பட்ட குறிக்கோள், அந்த இலக்கை நாடி அவன் நகர வேண்டும் என்றிருந்தால் இந்த முரண்பாடுகள் அனைத்தையும் அவன் உள்வாங்க வேண்டும். இந்த வித்தியாசங்கள், வேறுபாடுகள் அனைத்தையும் அவன் உள்வாங்க வேண்டும். அவன் ஏற்ற கொள்கையிலே அவன் தனித்துவத்தை பெற வேண்டும். அவனுடைய மார்க்கத்திலே அவன் உறுதியாக நிலையாக இருந்து இந்த வேற்றுமைகள், இந்த முரண்பாடுகள், இந்த மாற்றங்கள் அனைத்தையும் உள்வாங்கி அவன் பயணித்தால் சுபீட்சமான வாழ்க்கையை இந்த உலகத்தில் தனக்கும் தன்னுடன் இணைந்த மற்றவர்களுக்கும் சிறந்த ஒரு வாழ்க்கையை அவனுக்கு கொடுக்கலாம், சிறந்த ஒரு முன்மாதிரியை அவனுக்கு முன்வைக்கலாம். அதே போன்று அவனுடைய இலக்கை நோக்கி இறைவன் சொன்ன விதத்திலே அவனுக்கு நகர்ந்து விடலாம் என்பதைத்தான் இந்த விடயங்கள்ல இருந்து எங்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்னொரு இடத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், வஹுவல்லதீ ஜஅலகும் ஹலாயிஃபல் அர்த். அந்த இறைவன் தான் உங்களை இந்த பூமியிலே நீங்கள் வளரக்கூடிய வழித்தோன்றல்களாக உங்களை ஆக்கியிருக்கின்றான். இந்த பூமியின் வழித்தோன்றல்களாக அல்லாஹு தஆலா உங்களை ஆக்கியிருக்கின்றான். வரஃபஅ பஅதகும் ஃபௌக பஅதின் தரஜாத். உங்களிலே சிலரை மற்றவர்களை விடவும் அல்லாஹு தஆலா அந்தஸ்துகளினால் உயர்த்தி இருக்கின்றான். லியப்லுவக்கும் ஃபீமா ஆதாக்கும், லியப்லுவக்கும் ஃபீமா ஆதாக்கும். அந்த ஏக இறைவன் உங்களுக்கு கொடுத்தவைகளில் இருந்து உங்களை பரீட்சித்து பார்ப்பதற்காக வேண்டி இப்பேற்பட்ட முரண்பாடுகளையும் அந்தஸ்துக்களிலே வித்தியாசங்களையும் அல்லாஹு தஆலா ஆக்கி இருக்கின்றான். செல்வந்தர்கள், வறியவர்கள், படித்தவர்கள், பாமரர்கள், அரசன், பிரஜைகள் என்று இப்பேற்பட்ட மாற்றங்களை, வித்தியாசங்களை ஏற்படுத்தி இருக்கின்றான். லியப்லுவக்கும் ஃபீமா ஆதாக்கும். உங்களுக்கு அந்த இறைவன் கொடுத்ததிலே உங்களை பரீட்சித்து பார்ப்பதற்காக வேண்டி. ஆகவே இந்த முரண்பாடுகள், வித்தியாசங்களுக்கு மத்தியிலே ஒரு மனிதன் வாழக்கூடிய நேரத்தில் அவன் பல சவால்களை, பல பிரச்சனைகளை இந்த உலக வாழ்க்கையிலே சந்திக்கின்றான். சமூக ரீதியில் இருக்கலாம், பொருளாதார விடயங்களில் இருக்கலாம், அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, இவைகளிலே பல வித்தியாசங்களையும் பல சிரமங்களையும் முரண்பாடுகளையும் ஒரு மனிதன் காணுகின்றான். அதனால் தான் லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ கபத், மனிதனை அல்லாஹு தஆலா கஷ்டத்திலே, சிரமத்திலே படைத்திருக்கின்றான். அந்த வகையிலே சோர்களே, இந்த மனிதர்களுக்கு மத்தியிலே அல்லாஹு தஆலா அவனுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் பலவிதமான வித்தியாசமான மனித அமைப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றான். ஒரு மனிதன் அவனுடைய குடும்ப வாழ்க்கையிலே சிறந்தவனாக, சுபீட்சமானவனாக வாழ்ந்து கொண்டிருப்பான். அவனுக்கென ஒரு மனைவி, அவனுக்கென சிறந்த குழந்தைகள், அவனுடைய பெற்றோர்கள், அவனுடைய சகோதர சகோதரிகள் என்றே அவனுடைய குடும்ப வாழ்க்கையை நகர்ந்து கொண்டிருக்கும். பொருளாதாரத்திலே ஒரு நல்ல நிலையிலே அவன் இருப்பான். சமுதாயத்திலே அவனுக்கு நல்ல ஒரு பேரும் நல்ல ஒரு கண்ணியமும் இருக்கும். இப்படியும் சிலர்களை அல்லாஹ் வாழ வைத்திருக்கின்றான். மற்றும் சிலருக்கு அல்லாஹு தஆலா அந்த பாக்கியங்களை ஒரு சில விடயங்களிலே அவர்களுக்கு கொடுக்காமல் இருந்திருப்பான். குடும்ப வாழ்க்கையிலே மிக பெரும் எதிர்பார்ப்புகளுடன், ஆசைகளுடன் இணைந்த எத்தனை பேர்கள் சில காலங்கள் கடப்பதற்கு முன்னால் அந்த குடும்ப வாழ்க்கை சின்னாபின்னமாகி விடுகின்றது. அது சில பொழுதே தலாக் என்று சொல்லக்கூடிய விவாகரத்திலே போய் முடிந்து விடுகின்றது. மற்றும் சில பொழுதே இழப்புகளின் காரணமாக பெண்கள் விதவைகளாக மாறிவிடுகின்றார்கள். எதிர்காலத்தை மிகவும் பிரகாசமாக பார்த்து வந்த பல குழந்தைகள் அவர்களுடைய பொறுப்பாளர்கள், தந்தைமார்களுடைய இழப்பின் காரணமாக அனாதைகள் என்ற அந்த பெயர் தாங்கியவர்களாக சமுதாயத்திலே அவர்கள் நகர வேண்டி, நடமாட வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகின்றது. இவைகள் அனைத்தும் அல்லாஹு தஆலாவுடைய விதியின் பிரகாரம் தான் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கின்றான். அதனால் தான் தூதை எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா இறை தூதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு அனாதையாக பிறக்க வைத்து மக்காவுலே ஒரு சிறந்த கோத்திரத்திலே தான் இருக்கின்றார்கள். ஆனால் பொருளாதாரத்திலேயோ அல்லது அந்த சமுதாயத்திலே ஒரு உயர்குடி குடும்பத்திலேயோ நபி அவர்கள் பிறக்கவில்லை. அவர்களுக்கு இந்த தூது கிடைக்கின்றது, வானிலை இருந்து செய்தி வருகின்றது என்ற அந்த உண்மையை அவர்கள் சமுதாயத்துக்கு எடுத்து வைத்த நேரத்திலே அவர்கள் பலவிதமாக அதை எதிர்க்க முற்பட்டார்கள்.
அதிலே ஒரு விதம் தான் என்ன சொன்னார்கள், وقالوا لولا نزل هذا القرآن على رجل من القريتين عظيم. நாங்கள் வாழக்கூடிய இந்த மக்கா, எங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தாயிஃப் போன்ற இந்த 2 நகரங்களிலே மேற்குடி மக்கள் இருக்கின்றார்கள், மகத்தான உயர்ந்த கோத்திரங்களிலே வந்தவர்கள் இருக்கின்றார்கள். இவர்களை அல்லாஹு தஆலா விட்டுவிட்டு இந்த முஹம்மதையா இந்த தூதை தாங்கக்கூடியவராக அல்லாஹு தஆலா பிரகடனப்படுத்தி இருக்கின்றான். அதை எங்களினால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை இந்த வார்த்தையிலே சொல்லுகின்றார்கள். அப்பொழுது அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், அதுக்கு அல்லாஹு தஆலா பதில் சொல்லுகின்றான். என்ன பதில் சொல்லுகின்றான்? நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா. நாங்கள் என்ன செய்துட்டு இருக்கிறோம்? நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா. இந்த உலக வாழ்க்கையிலே அவர்களுடைய வசதிகளை, இந்த வாழ்வாதாரங்களை நாங்கள் தான் பங்கு வைத்திருக்கின்றோம். அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பிக். அல்லாஹ் கேட்கிறான், அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பிக். உங்களுடைய இரட்சகருடைய அருளை, ரஹ்மத்தை பங்கு வைக்கக்கூடியவர்களா அவர்கள்? அந்த அதிகாரம் அவர்களுக்கு இருக்கின்றதா? நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா. இந்த உலக வாழ்க்கையிலே அவர்களுடைய வசதிகளை பங்கு வைத்தவர்கள் நாம். வரஃபஅனா பஅதஹும் ஃபௌக பஅதின் தரஜாத். அவர்களே ஒரு சிலரை மற்றவர்களை விடவும் நாங்கள் உயர்த்தி வைத்திருக்கின்றோம். லியத்தஹித பஅதுஹும் பஅதன் சுக்ரியா. அவர்களே சிலர் மற்றவர்களை பணியாளர்களாக தங்களுடைய தேவைக்கு ஏற்ப அவர்களை வழிநடத்துவதற்காக வேண்டி நாங்கள் ஒரு சிலரை விட உயர்த்தி வைத்திருக்கின்றோம். வரஹ்மத்து ரப்பிக கைரும் மிம்மா யஜ்மஊன். நபியே, உங்களுடைய ஏக இறைவனுடைய அருள் இருக்கின்றதே, இந்த தூது, அதே போன்று அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருள் பாக்கியங்கள் இருக்கின்றதே, அவர்கள் திரட்டக்கூடிய ஏராளமான விடயங்களை விடவும் உங்களுக்கு மிகவும் சிறந்ததாக இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். வலௌலா அய்யகூன الناس உம்மத்தன் வாஹிதா. இந்த முழு மனித சமுதாயமும் காஃபிர்களாக மாறிவிடுவார்கள் என்ற அந்த நிலை இல்லாதிருந்தால், அல்லாஹ் சொல்லுகின்றான், வலௌலா அய்யகூன الناس உம்மத்தன் வாஹிதா. ஒட்டுமொத்த இந்த மனிதர்கள் அனைத்து பேர்களும் இறை மறுப்பாளர்களாக மாறிவிட மாட்டார்கள் என்றிருந்தால், அல்லாஹ் சொல்லுகிறான் சூரத்து ஸுஹ்ருஃபிலே, லஜஅல்னா லிமன் யக்ஃபுரு பிர்ரஹ்மானி லிபுயூதிஹிம் ஸுக்ஃபன் மின் ஃபித்தத்தின் வ மஆரிஜ அலைஹா யظஹரூன். அல்லாஹ்வை, ரஹ்மான், அந்த அருளாளனாகிய அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்கள், அல்லாஹ் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து அல்லும் பகலும் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து வாழக்கூடிய காவிர்களுக்கு எந்த வசதி வாய்ப்புகளை நாங்கள் கொடுத்திருப்போம் தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகின்றான், லஜஅல்னா லிமன் யக்ஃபுரு பிர்ரஹ்மானி லிபுயூதிஹிம் ஸுக்ஃபன் மின் ஃபித்தா. அவர்களுடைய வீடுகளுடைய கூரைகளை நாங்கள் வெள்ளியினால் ஆக்கி கொடுத்திருப்போம். அதே போன்று வ மஆரிஜ அலைஹா யظஹரூன். அந்த வீடுகளின் மீது ஏறக்கூடிய படிகளை வெள்ளியினால், சில்வரினால் நாங்கள் அமைத்து கொடுத்திருப்போம். வலிபுயூதிஹிம் அப்வாபன் வ சுருரன் அலைஹா யத்தகிஊன். அவர்கள் சாய்ந்து இருப்பதற்கான கட்டில்களை அவர்களுக்கு கொடுத்து, அதே போன்று அவர்களுடைய வீடுகளுக்கு பல வாயில்களை, ஒரு வாயிலால் தானே வீடுகளுக்கு நாங்கள் உள்ள போய் வர்றோம், அந்த பல வாயில்களை அவர்களுக்காக நாங்கள் ஏற்படுத்தி இருப்போம். சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வஸுக்ருஃபா. இதை விட உலகத்திலே இன்னும் பல கவர்ச்சியான விடயங்களை அவர்களுக்கு கொடுத்திருப்போம். வ இன் குல்லு ذلك லமா மதாஉல் ஹயாத்தித் துன்யா வல் ஆখিরাத்து இன்த ரப்பிக லில் முத்தகீன். சுப்ஹானல்லாஹ். இவைகள் அனைத்தும் இந்த உலகத்துடைய அற்ப பொருளாக இருக்கின்றதே, நாளை மறுமையிலே இறை விசுவாசிகள், அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவர்களுக்கு மறுமை வாழ்க்கை மிக சிறந்ததாக இருக்கிறது சொல்லுகின்றனர். ஆகவே சோர்களே, இப்படியான இந்த மாற்றங்களுடன் மனிதன் இருக்கக்கூடிய நேரத்தில் விசேஷமாக நாங்கள் இன்றைய தலைப்புகளை எடுத்துக்கொண்ட விடயம் என்னன்னு சொன்னால், எங்களுடைய இந்த சமுதாயத்திலே இப்பேற்பட்ட மாற்றங்களை நாங்கள் சந்திக்கக்கூடிய நேரத்தில் எவ்வாறு நாங்கள் அந்த மக்களுடன் வாழ வேண்டும், அந்த மக்களை எவ்வாறு அரவணைக்க வேண்டும். சமுதாயத்திலே ஓரம் கட்டப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட ஒரு சாரார் இருந்து கொண்டே இருப்பார்கள். அது அல்லாஹ்வுடைய பிரபஞ்ச விதி என்று ஆரம்பத்திலே சொல்லிவிட்டோம். அதிலே விசேஷமாக விதவைகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், அவர்களுடன் இணைந்திருக்கக்கூடிய அனாதைகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், தக்க காரணங்கள் அல்லது ஏதோ ஒரு விடயத்தின் காரணமாக விவாகரத்து பெற்றவர்கள். இந்த குறுகிய விடுமுறையிலே, இந்த ஒரு சில நாட்களிலே தலைப்பு வேறொன்றுதான். ஏற்கனவே பல தலைப்புகள் பேச வேண்டி இருக்கின்றது. அந்த தலைப்புகளை தயார்படுத்தி இருந்த பொழுதிலும் இந்த குறுகிய ஓரிரு வாரங்களிலே எங்களுடைய காதுக்கு எட்டிய இந்த சமுதாயத்துடைய நாளாந்த பிரச்சனைகளின் காரணமாக இந்த தலைப்பை நிர்பந்தமாக தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். சொல்களை நாங்கள் வாழுகின்றோம், எங்களுடைய வாழ்க்கையை நகர்ந்து கொண்டிருக்கின்றது, நாளுக்கு நாள் முன்னேற்றங்களை காணுகின்றோம். கல்வியிலே எங்களுடைய பிள்ளைகள் முன்னேறி கொண்டிருக்கின்றார்கள், நாங்கள் சமூக வாழ்க்கையிலே முன்னேறுகின்றோம் என்று நினைக்கின்றோம். பகட்டுக்காக வேண்டிய எத்தனை விதமான வீண் விரயங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய சமுதாயத்திலே எங்களுடன் இரண்டர கலந்தவர்களே
ஒரு சாரார் புறக்கணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இனம் காணப்படுவதில்லை. அவர்களுடைய தேவைகள் சமுதாயத்துக்கு கொண்டு வரப்படுவதில்லை. அவர்களை பற்றி பேசுவதற்கு யாருமே தயாரான நிலையில் இல்லை. ஏன் பேசினால் தான் அதற்கு பொறுப்பாகி விடுவார்களோ, அவர்களை போய் விசாரிப்பதற்கு யாரும் இல்லை, விசாரித்தால் அது என்னுடைய சுமையாக மாறிவிடுமோ என்று பயப்படக்கூடியவர்கள் தான் நாங்கள் சோர்களே, நானும் தான் நீங்களும் தான். ஆகவே நிச்சயமாக நாம் அல்லாஹ்விடத்திலே இந்த விடயத்திலே விசாரணைக்கு உட்படுத்தப்படுவோம் என்பதிலே சந்தேகம் கிடையாது. கண்டிப்பாக நாங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவோம். ஆகவே சோர்களே, அப்பேற்பட்ட அந்த பகுதியினர்கள் இனம் காணப்பட வேண்டும். அவர்கள் சரியான முறையில் இனம் காணப்பட்டு அவர்களுக்கு உரிய வாழ்வாதாரங்கள், அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையுடைய தேவைகள் முறையாக நிறைவேற்றப்படவில்லை என்று சொன்னால் பின்னால் சொல்லுவோம், மிகப்பெரிய விளைவுகளை நாங்கள் சமுதாயத்திலே சந்திக்க வேண்டி ஏற்படும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மிகப்பெரிய விளைவுகளை நாங்கள் சமுதாயம் என்ற அடிப்படையிலே சந்திக்க வேண்டிய ஒரு கவலைக்குரிய நிலைக்கு நாங்கள் ஆளாக்கப்பட கூடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆகவே அவர்களுடைய விடயத்திலே நாங்கள் மிக கவனமாக நிதானமாக இருக்க வேண்டும். அது சம்பந்தமாக வந்த எங்களை ஆர்வப்படுத்துவதற்காக வேண்டி, எங்களை ஆசையூட்டுவதற்காக வேண்டி தெரிந்த விடயங்கள் தான். அது சம்பந்தமாக வந்த ஒரு சில செய்திகளை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலே சோர்களே, பல செய்திகள் இருக்கின்றது. ஒரு சில விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சொல்லுகின்றார்கள், உங்களில் இருக்கக்கூடிய பலவீனமானவர்களை எனக்கு இனம் காட்டுங்கள், எனக்கு தேடித்தருங்கள். நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், உங்களில் இருக்கக்கூடிய பலவீனமானவர்கள், இவர்களை நீங்கள் எனக்கு இனம் காட்டி தாருங்கள், அவர்கள் யார் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள், அந்த பலவீனமானவர்களின் மூலமாகத்தானே உங்களுக்கு உணவளிக்கப்படுகின்றது. வஹல் துர்ஸகூன இல்லா பிதுஅஃபாஇக்கும், உங்களுக்கு வாழ்க்கையிலே ரிஸ்குடைய அந்த வசதிகளை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகின்றான் என்றிருந்தால் எதன் மூலமாக ஏற்படுத்துகின்றான்? எதன் மூலமாக ஏற்படுத்துகின்றான் என்று சொன்னால், இந்த பலவீனமானவர்கள் உங்களுடன் இருப்பதன் காரணமாக. இந்த ஹதீஸிலே மிகப்பெரிய நுணுக்கங்களை நபி அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். பலவீனமான மக்கள் யார் என்பதை எனக்கு காட்டித் தாருங்கள், எனக்காக அவர்களை தேடி எடுத்து வாருங்கள் என்று நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஏன்? வஹல் துர்ஸகூன இல்லா பிதுஅஃபாஇக்கும், உங்களுக்கு வாழ்க்கையில் இந்த வசதிகளை கொடுத்திருப்பதெல்லாம் இந்த பலவீனமான மக்களின் மூலமாகத்தான். இவர்கள் சமுதாயத்திலே வாழ போய்தான் நாங்கள் செல்வந்தர்களாக இருக்கின்றோம். இப்படி வாய்விட்டு கேட்க முடியாதவர்கள் இலைமறை காய்களாக இருக்க போய்தான் நாங்கள் வசதி வாய்ப்புடன் பகட்டு வாழ்க்கையை வாழுகின்றோம். சர்களே, இதுதான் சுன்னாவுடைய கோட்பாடாக இருக்கின்றது, நபியுடைய வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அவர்களை தேட வேண்டும். இன்னும் ஒரு ஹதீஸ் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹும்ம இன்னி உஹர்ரிஜு ஹக்க ضعيفين اليتيم والمرأة, இறைவா உன்னிடத்திலே நான் என்ன செய்து விடுகின்றேன்? உஹர்ரிஜு ஹக்க ضعيفين, பலவீனமான இரண்டு சாரார்களுடைய உரிமைகளை பாழ்படுத்தக்கூடியவர்களை நான் உன்னிடத்திலே சாட்டி விடுகின்றேன், அவர்களை நீயே குற்றம் பிடித்துக் கொள். யார் தெரியுமா அந்த இரு சாரார்களும்? அல் யதீமி வல் மர்அ, பெண்ணும் அனாதை, பெண்களும் அனாதைகளும் இந்த பலவீனமானவர்கள். ஏன்? ஒரு பெண் இயல்பிலே பலவீனமானவள், அதே போன்று அனாதை என்று அவனுக்கு சீல் குத்தப்பட்டு விட்டது என்று சொன்னால் பாடசாலையிலும் அவனை அனாதையாகத்தான் பார்க்கின்றோம், பள்ளிக்கு வந்தாலும் அவனை அனாதையாக பார்க்கின்றோம், ஏனைய நிகழ்வுகளிலும் அவனை அனாதை அனாதை என்றே சொல்லி அதை விடவும் ஒரு கட்டத்தை தாண்டி சென்றே அனாதை இல்லங்கள் என்றே உருவாக்கி விட்டோம். சுப்ஹானல்லாஹ், அது தனியான தலைப்பு. அனாதை இல்லங்கள் என்றே உருவாக்கி அவர்களுடைய சிறுபராயத்திலிருந்தே அவர்களை அனாதை அனாதை அனாதைகள் என்று ஓபன்ஸ் என்று சொல்லி அவர்களை வைத்து சமுதாயத்துக்கு அவர்களை ஓபன்ஸாகவே நாங்கள் அறிமுகப்படுத்துவது. இந்த முறை எங்களுக்கு காட்டித்தரப்படவில்லை சோர்களே, இந்த முறை காட்டித்தரப்படவில்லை. அந்த ஹதீஸ்களை நாங்கள் அதிகமாக படித்திருக்கின்றோம். நபியர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அன வகாஃபிலுல் யதீமி கஹாதைனி ஃபில் ஜன்னah, நானும் இந்த அனாதைகளை பொறுப்பேற்கக்கூடியவர்களும் கஹாதைனி ஃபில் ஜன்னah, ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் சேர்த்து வஃபர்ரஜ பைனஹுமா, பிரித்து சொல்லுகிறார்கள், நானும் அந்த அனாதைகளை பொறுப்பேற்றவனும் சுவர்க்கத்திலே ஒன்றாக விட்டிருப்போம். இன்னும் ஒரு ரிவாயத்திலே, முஸ்லிமுடைய ரிவாயத்திலே வருகின்றது, அன வகாஃபிலுல் யதீமி லினஃப்ஸிஹி அவ் லிகைரிஹி லஹு அவ் லிகைரிஹி, தன்னுடைய அனாதை என்று சொன்னால் தன்னுடைய ஒரு சகோதரன் மரணித்திருக்கின்றான், தன்னுடைய உடம்பிறந்த சகோதரன் மரணித்திருக்கின்றான், அந்த சகோதரனுடைய பிள்ளைகள் தன்னுடைய அனாதை, தன்னுடைய சகோதரியுடைய கணவர் மரணித்திருக்கின்றார், அந்த சகோதரனுடைய பிள்ளைகள் தன்னுடைய அனாதை, தன்னுடைய உறவிலே வந்த அனாதைகளாக இருக்கலாம், பிற அனாதைகளாக
குடும்பமாக இருக்கலாம், இவர்களை பொறுப்பேற்கக்கூடியவர்கள் சொர்க்கத்திலே என்னுடன் ஒன்றாக விட்டிருப்பார்கள். அதே போன்று நபி அவர்கள் சொல்கின்றார்கள், அஸ்ஸாஇ அலல் அர்மலதி வல் மிஸ்கீன் கல் முஜாஹிதி ஃபீ ஸபீலில்லாஹ். ஜிஹாத் புனித போர் என்று சொன்னால் ஆயுதம் தாங்கி எதிரிகளை களத்தில் சந்திப்பது மாத்திரமல்ல, வீட்டிலே இருந்து போர் செய்யலாம் சோர்களே, வீட்டிலே இருந்து ஜிஹாத் செய்யலாம். நபி அவர்களிடத்திலே புனித போருக்காக தயாராகி ஒரு நபித்தோழர் வந்து கேட்டார் தானே, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் போருக்கு தயாராகி இருக்கின்றேன், உங்களிடத்திலே பயணம் சொல்ல வந்திருக்கின்றேன். நபி அவர்கள் கேட்ட கேள்வி என்ன? அஹய்யுன் வாலிதான், உன்னை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் உயிரோடு இருக்கின்றார்களா? அப்பொழுது அந்த மனிதர் சொல்லுகின்றார், ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே, உயிருடன் இருக்கின்றார்கள். قال اذهب ففيهما فجاهد, உனக்கான ஜிஹாதை அல்லாஹ் அங்கே வைத்திருக்கின்றான். உன்னுடைய 4 சுவர்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய உன்னுடைய தாய் தந்தைகளை பராமரிப்பதில் தான் உன்னுடைய ஜிஹாத் இருக்கிறது, உன்னுடைய ஜிஹாத் இருக்கின்றது. பெண்களுடைய ஜிஹாதை நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஆயுதம் தாங்காத ஜிஹாத் அல் ஹஜ் வல் உம்ரா, ஹஜ்ஜும் உம்ராவும் பெண்களுக்கான ஜிஹாத். அதே போன்றே சமுதாய பணிகளில் ஈடுபடக்கூடியவர்கள் புனித ஜிஹாதில் இருக்கின்றார்கள். அஸ்ஸாஇ அலல் அர்மலதி வல் மிஸ்கீன், விதவைக்காக அதே போன்றே ஏழைகளுக்காக உழைக்கக்கூடியவன் என்று சொன்னால் அவன் தானாக அவனுடைய உழைப்பினால் அவர்களுக்காக செலவழித்தாலும் சரி, அல்லது தனவந்தர்களுக்கு செல்வந்தர்களுக்கு அவர்களை அறிமுகப்படுத்தி கொடுக்கின்றான். இந்த ஊர்ல இந்த கிராமத்திலே இந்த பெண்கள் விதவைகள், இவர்கள் எல்லாம் ஜக்காத்துக்கு சதக்காவுக்கு தகுதியானவர்கள் என்று சொல்லி அவர்களை அறிமுகப்படுத்தி காட்டினான் என்று சொன்னால் அவன் கல் முஜாஹிதி ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்யக்கூடியவனை போன்றே. அபூ ஹுரைரா சொல்லுகிறார்கள், அஹ்ஸிபுஹு கால் கஸ்ஸாயிமி அல்லதி லா யுஃப்திர் வகல் காயிமி லா யஃப்துர், சோர்வின்றி சடைவின்றி இரவிரவாக நின்று வணங்குபவனை போன்றே, அதே போன்றே இடைவிடாமல் தொடர்ந்து நோன்பு பிடிக்கக்கூடியவனை போன்று. சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு பெரிய இபாதத். ஆகவே கியாமுல் லைல், ஜிஹாத், தொடராக நோன்பு நோற்பது மிகப்பெரிய அமல்கள், தனக்காக செய்யக்கூடிய அமல்கள். ஆனால் அதுக்கு மாற்று வழியை அல்லாஹ் தஆலா நபியின் மூலமாக நமக்கு காட்டி தந்திருக்கின்றான். இப்பேற்பட்ட சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்டவர்களை அறிமுகப்படுத்துவது, அவர்களை நாங்கள் தேடி எடுத்து அவர்களுக்குரிய காரியங்களை செய்யக்கூடிய நேரத்திலே இந்த நன்மை எங்களுக்கு கிடைக்கின்றது சோர்களே, இந்த நன்மை எங்களுக்கு கிடைக்கின்றது. ஆகவே இது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்று நாங்கள் பார்க்கின்றோம், எங்களுடைய பகட்டு விழாக்கள் எத்தனை பேரும் திருமண விழாக்கள் வலிமாக்கள் என்று சொல்லி நாங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இவைகளிலே சமுதாயத்திலே ஒருவன் ஏழை என்று வந்து விட்டால் அவனை நாங்கள் குடும்ப உறவினர்களாக இருந்தாலும் அவர்கள் அழைக்கப்படுவதில்லை. இந்த நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். ஏன்? அவருடைய அந்த ஸ்டாண்டர்டுக்கு, அவருடைய அந்த விருந்தாளிகள் வரக்கூடிய விருந்தாளிகளுடைய அந்த அந்தஸ்துக்கு இந்த ஏழை சரியாக ஒத்து வர மாட்டார். அவருடைய டிரெஸ்ஸிங், அவர் வரக்கூடிய வாகனம், ஒரு 3 வீலர்ல வந்து இறங்குவாரு, அல்லது பழைய ஒரு சைக்கிள்ல வந்து அவரு இவ்வளவு பெரிய ஒரு வெட்டிங் ஹாலுக்கு இப்படி சைக்கிள்களை வந்து பார்க்கிங்லே நாங்க ரிசர்வ் பண்ணலையே, சைக்கிளுக்கு பார்க்கிங் ரிசர்வ் பண்ணி இல்லையே, இவங்க எப்படி வருவார்கள்? இது அல்லாஹ்வுடைய விதி என்பதை நாங்கள் மறந்து விட்டோமே. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இப்படித்தான் உலகம், இப்படி இருந்தால் தான் உலகத்திலே மனிதர்கள் வாழலாம். சிலர் மற்றவர்களை தங்களுடைய பணியாளர்களாக, வேலைக்காரர்களாக ஆக்கிக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த வித்தியாசங்களை, முரண்பாடுகளை ஆக்கி இருக்கின்றான். இதை ஏற்றுத்தானாக வேண்டும் சொல்களே. அது தன்னுடைய குடும்பத்திலே இருக்கலாம், சமுதாயத்திலே இருக்கலாம். ஆகவே நபியர்கள் சொல்லுகின்றார்கள், ஷர்ரு தஆமி தஆமுல் வலீமா, உணவுகளிலே, சாப்பாடுகளிலே மிக மோசமான சாப்பாடு என்ன? வலீமாவுடைய உணவு என்று சொல்லுகின்றார்கள். அதற்கு விளக்கம் சொல்லுகின்றார்கள், யும்னௌஹா மன் யஅதீஹா வ யுத்ஆ இலைஹா மன் யஅபாஹா. அந்த வலீமா உணவை, அந்த விருந்தை, அந்த திருமண வைபவத்தை எதிர்பார்த்திருக்கக்கூடிய பலர்கள் அதற்காக வருகை தருவதற்காக வேண்டி காலம் காலமாக எதிர்பார்த்திருக்கக்கூடியவர்கள் தடுக்கப்படுகின்றார்கள். ஏன்? ஒரு சுவையான ஒரு உணவு உட்கொள்வதற்காக வேண்டி, இறைச்சி, மாமிசம், கோழி சாப்பிடுவதற்காக வேண்டி சமுதாயத்திலே சிலர்கள் திருமண வைபவங்களை எதிர்பார்த்திருக்கின்றார்கள் சொற்களே. யும்னௌஹா மன் யஅதீஹா, அந்த எதிர்பார்க்கக்கூடிய மக்கள் இந்த விருந்துகளை விட்டும் தடுக்கப்படுகின்றார்கள். பகட்டுக்காக யாரெல்லாம் வருகின்றார்கள் தெரியுமா? டயபெட்டிஸ் பேஷன்ஸ், கொலஸ்ட்ரால் அதிகமானவர்கள் வருகின்றார்கள். அந்த விருந்துகள் வீணாக்கப்படுகின்றது. பெருமைக்காக, பகட்டுக்காக அவர்கள் வந்து தலையை காட்டிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. என்னோட ஒரு பேச அவங்க தலையை காட்டிட்டு அங்க இருந்த ஏதாவது ஒரு தண்ணியை குடிச்சிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு சாப்பிட முடியாது. அந்த உணவு சாப்பிடுவது அவர்களுக்கு தடை. நான் ஒரு விருந்துக்கு போயிருந்தேன். அந்த விருந்துல ஒரு பெரிய ஒரு
கல்யாவரி, நம்ம ஊர்ல சொல்றதா கல்யாவரி, ஜெம் பிசினஸ், ஜெம் மர்ச்சன்ட். அவர் வந்திருந்தாரே. அப்ப எல்லா சாப்பாடுகள் பரிமாறப்பட்டு வைக்கப்பட்டதுக்கு பின்னாடி அவர் மெதுவா பாக்கெட்ல இருந்து ஏதோ எடுத்தாரு. பார்த்து என்ன செய்ய போறாரு பார்த்தா அவரே ஏதோ ரொட்டி வீட்டுல தயாரிக்கப்பட்ட குரக்கன் மாவுல தயாரிக்கப்பட்ட 2 ரொட்டி கொண்டு இருக்கிறார். அதைத்தான் சாப்பிட்டார். இது என்னுடைய கண்கள் நான் கண்டது. அதை சாப்பிட்டு விட்டு அந்த ஹஸ்டுக்கு அழைத்தவருக்கு சலாம் சொல்லி போட்டு போயிட்டார். அழைச்சதுக்காக வந்து எனக்கு சாப்பிட முடியாது. அன்று நபி அவர்கள் சொன்னார்கள், அதற்காக எதிர்பார்த்து வரக்கூடியவர்கள் தடுக்கப்படுகின்றார்கள். எங்களுக்கு அழைப்பு கிடைக்காமல் இருந்தால் நல்லது என்று சொல்லக்கூடிய பலர் அழைக்கப்படுகின்றார்கள். அழைக்காமல் இருந்தால் நல்லதே, போக முடியாது, ஏன் என்னுடைய ஹெல்த் கண்டிஷன் அதுக்கு உடன்படுவதில்லை, முடியாது என்று சொல்லக்கூடியவர்கள் அழைக்கப்படுகின்றார்கள். ஆகவே இந்த நிலைமை சமுதாயத்திலே மாறாத வரைக்கும் அந்த வகுப்பினர்கள் அப்படியே ஓரம் கட்டப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள், புறக்கணிக்கப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய தேவைகள் சரியாக இனம் காணப்பட மாட்டார்களே. ஆகவே நாங்கள் இந்த பணத்தை, பொருளாதாரத்தை மாத்திரம் வைத்து ஒரு மனிதனை நாங்கள் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், என்னுடைய அழைப்புக்கு தகுதியானவன், என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு தகுதியானவன், என்னுடைய பேச்சை கேட்பதற்கு தகுதியானவன், என்னுடைய அவையில உட்காருவதற்கு தகுதியானவன் என்று நாங்கள் இடை போட்டோம் என்று சொல்லி இருந்தால் இந்த மார்க்கம் எங்களுக்கு வந்து சேர்ந்திருக்க மாட்டார்களே. நபியுடன் ஆரம்ப காலத்துடைய இந்த மார்க்கத்துடைய காவலர்கள் யார்? யார் காவலர்கள்? அபூ ஹுரைரா திண்ணை தோழர், பல்லாயிரக்கணக்கான ஹதீஸ்களை எங்களுக்கு அறிவித்துக் கொடுத்த அபூ ஹுரைரா அந்த சமுதாயத்தினால் ஓரம் கட்டப்பட்டிருந்தால் நிச்சயமாக புகாரி முஸ்லிம்லே பாதி ஹதீஸ்கள் எங்களுக்கு வந்து சேர்ந்திருக்க மாட்டார். குர்ஆனுடைய விளக்கங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்க மாட்டாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதஊன ரப்பஹும் பில்கதாத்தி வல் அஷி யுரீதுன வஜ்ஹஹு வலா தஅது ஐனாக அன்ஹும் துரீது ஸீனத்தல் ஹயாத்தத் துன்யா. நபிக்கு வழிகாட்டுகின்றான் அல்லாஹ், நபிக்கு அறிவுரை கூறுகின்றான் அல்லாஹ் தஆலா. வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதஊன ரப்பஹும் பில்கதாத்தி வல் அஷி, காலையிலும் மாலையிலும் தங்களுடைய இரட்சகனை அழைத்துக் கொண்டு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்கள், அந்த வறியவர்கள், பல ஊர்களில் இருந்து துரத்தப்பட்டு வந்தவர்கள், சல்மான் பாரசீகத்திலே இருந்து வந்தவர்கள், சுஹைப் ரோமாபுரத்திலே இருந்து வந்தவர்கள், பிலால் எத்தியோப்பியா அபிசீனியாவில் இருந்து வந்தவர்கள், இப்பேற்பட்டவர்களுடன் உங்களை தடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், அவர்களுடன் இருந்து கொள்ளுங்கள். யுரீதுன வஜ்ஹா, தன்னுடைய இரட்சகனுடைய திருமுகத்தை மாத்திரம் நாடியவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அல்லாஹ்வை அல்லும் பகலும் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வலா தஅது ஐனாக அன்ஹும் துரீது ஸீனத்தல் ஹயாத்தத் துன்யா, இந்த உலக வாழ்க்கையின் கவர்ச்சி பொருட்களை ஆசை வைத்து இவர்களை விட்டு உங்களுடைய பார்வை அப்படியே வெளியே போயிடக்கூடாது. அந்த மக்காவுடைய பெருங்குடி மக்கள், பெரிய செல்வந்தர்களை நோக்கி உங்களுடைய பார்வை போய்விடக் கூடாது என்று நபிக்கு அல்லாஹ் தஆலா அறிவுரை கொடுக்கின்றான் என்றிருந்தால் அவர்களுடன் நபி அவர்கள் இருந்தார்கள். அவர்களுடன் இருந்ததனால் தான் அந்த மார்க்கம் எங்களுக்கு பாதுகாக்கப்பட்டது. ஏன் அவ்வளவு பெரிய பகட்டு வாழ்க்கை வாழக்கூடிய பெரிய செல்வந்தர்களுக்கு எல்லாம் ஹதீஸ் மன நம்முடைய டைம் இருக்குமா? நபியுடைய சபையில வந்து ஹதீஸுடைய விளக்கங்களை பெறுவதற்கு அவர்களுக்கு நேரம் இருந்திருக்குமா? ஏன் இவர்களுக்கு வேலை இல்லை? நபிக்கு வரக்கூடிய உணவுலே தங்களும் பங்கு சேர்ந்து கொள்வதே மற்ற நேரங்கள் முழுக்க முழுக்க நபி அவர்களுடைய சபையிலே இருந்தவர்கள் கழித்தார்கள். சோர்களே, நபி அவர்கள் ஒரு தடவை ஒரு சபையில உட்கார்ந்து இருக்கின்றார்கள். சாலிம் இப்னு ஸாயித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் நபியுடன் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரத்திலே ஃபகால அந்த பகுதியாக அந்த வழியாக மர்ர ரஜுலுன் அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால லிரஜுலின் இன்தஹு ஜாலிஸ், ஒரு மனிதர் அந்த பகுதியாக நடந்து போகின்றார். சபையில இருந்த ஒரு மனிதரை பார்த்து நபி அவர்கள் கேட்கிறார்கள், மா ரஅயுக ஃபீ ஹாதா, இந்த மனிதனை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஃபகால ரஜுலுன் மின் அஷ்ராஃபின் நாஸ், இவர் இந்த ஊரிலே மதீனாவிலே ஒரு சிறந்த கண்ணியமான ஒரு மனிதராக இருக்கின்றார். ஹரியுன் இன் ஹதப அய்யுன்கஹ், இவர் திருமணம் பேசி யாரிடத்திலாவது பெண் கேட்டு சென்றால் உடனடியாக அவர்கள் திருமணம் முடித்து கொடுத்து விடுவார்கள். வை ஷஃபா அய்யுஷஃபா, இவர் யாரிடத்திலேயாவது ஒரு பிரச்சனைக்காக சிபாரிசு செய்தால் இவருடைய சிபாரிசு உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும். இன்னும் ஒரு ரிவாயத்தில் வருகின்றது, வஹரியுன் அய்யுஸ்தமஅ லஹு இன் கால், அவர் பேசினா அவருடைய பேச்சை கேட்பதற்கு மனிதர்கள் தயாராக இருப்பார்கள். நபி அவர்கள் அப்படி என்ன செய்கின்றார்கள்? வாய் மூடி இருக்கின்றார்கள், அமைதியாக இருக்கின்றார்கள். சும்ம மர்ர ரஜுலுன் ஆஹர், கொஞ்ச நேரம் தாண்டி இன்னும் ஒரு மனிதர் அதே வழியாக செல்லுகின்றார். அப்பொழுது அந்த நபரை பார்த்து நபி அவர்கள் கேட்கிறார்கள், மா ரஅயுக ஃபீ ஹாதா, இவரை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அப்பொழுது அந்த மனிதர் சொன்னார், ஹாதா ரஜுலுன் மின் ஃபுகராஇல் முஸ்லிமீன், முஸ்லிம்களிலே வறியவர்கள் ஒருவர், இவர் ஒரு ஏழை மிஸ்கீன். அல்லாஹ்வுடைய தூதரே, ஹாதா ஹரியுன் இன் ஹதப அல்லா யுன்கஹ், இவர் யாரிடத்திலேயாவது பெண் கேட்டு சென்றால்
திருமணம் முடிப்பதற்காக இவருக்கு யாரும் பெண் கொடுக்க மாட்டாங்க. உலகத்துல எந்த வசதியும் மற்றவர். யாருடைய விடயத்திலாவது பரிந்துரை பேசினால் இவருடைய பரிந்துரை தட்டி கழிக்கப்படும், யாரும் ஏற்க மாட்டார்கள். இவர் பேசினால் யாரும் இவருடைய பேச்சை கேட்பதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனை எதுவாக இருந்தது? என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? முதலாவது சென்ற மனிதர் இருக்கின்றாரே, இந்த முதலாவது சென்ற மனிதரை போன்று இந்த பூமி நிரம்பும் அளவுக்கு மக்கள் இருப்பதை விடவும் இந்த இரண்டாவது நீங்க குறைச்சி மதிச்சு பேசினீங்களே, அந்த மனிதர் ஒரு மனிதர் முதல் மனிதனை போன்று உலகம் நிறைய இருந்தாலும் அதை விட சிறந்தவர் அல்லாஹ்வுடைய பார்வையிலே இந்த மனிதர். இதுதான் குர்ஆன் சுன்னாவுடைய கன்செப்டாக இருந்து கொண்டிருக்கின்ற சொல்களே. இந்த விடயத்தை நாங்கள் விளங்க வேண்டும். இந்த வித்தியாசங்கள், இந்த முரண்பாடுகளை உள்வாங்கினால் தான் எங்களுக்கு இந்த வாழ்க்கையிலே அந்த மக்களை இனம் காணலாம், அவர்களை தேடலாம், அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றலாம். அவர்களுடன் சேர்ந்து எங்களுடைய இந்த இலட்சிய பாதையிலே எங்களுடைய இந்த குறிக்கோளை நோக்கி சிறந்த முறையிலே எங்களுக்கு நடைபோடலாம். ஏனைய மாற்று மதத்தவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக எங்களுக்கு வாழலாம். ஆகவே அல்லாஹு தஆலா அப்பேற்பட்டவர்களை இனம் கண்டு அவர்களுடன் இணைந்து வாழக்கூடிய நற்பாக்கியத்தை எங்களுக்கு கொடுப்பானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு கான கஃபாரா. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. கண்ணியத்திற்கு மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, ஏற்கனவே நாம் சொன்னதை போன்றே இந்த விதவைகள், அனாதைகள், வறியவர்கள், அதே போன்றே விவாகரத்து கொடுக்கப்பட்ட பெண்கள், இப்படிப்பட்ட இந்த மக்கள் சரியாக சமுதாயத்துக்கு இனம் காணப்பட்டு அவர்களுடைய தேவைகள் சரியான முறையில் இனம் காணப்பட்டு அவைகள் அவ்வப்போது நிறைவேற்றப்படவில்லை என்று சொன்னால் ஏற்படக்கூடிய முக்கியமான சில விளைவுகளை பார்க்கக்கூடிய நேரத்திலே, முதலாவது ஏற்கனவே நாங்கள் முதல் உரையிலே சொன்னதை போன்றே அவர்கள் உள ரீதியாக பாதிக்கப்படுவார்கள். இன்றைக்கு எத்தனையோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுகின்றது, எத்தனையோ தரவுகள் சொல்லுகின்ற சொல்களே, உலகத்துல, எங்க நாட்டிலே அல்ல, உலகத்துல சவுதி போன்ற பல நாடுகளிலே தரவுகள் சொல்லுகின்றது. இன்றைக்கு சைக்காட்டிஸ்ட்களை உளவியல் உள ரீதியாக இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் சொல்றோமே, இதுக்கு வந்து போகக்கூடியவர்கள் சவுதியில 25% ஆனவர்கள் விதவைகள். விதவைகள் தான் 25%. அங்க விதவை என்றாலே பிரச்சனை இல்லை, விதவை என்றால் அடுத்த திருமணம் அவர்களுக்கு தயாராக இருக்கும். நம்ம நாடு மாதிரி இல்லை. அப்படி இருந்த பொழுதிலும் அந்த நாட்டிலே சுமாராக 25% எதுக்கு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக வரக்கூடியவர்கள் யார்? விதவைகள் என்று கணக்கு போட்டிருக்கின்றார்கள். ஆகவே உள ரீதியாக அவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். ஏன்? ஒரு வைபவத்துக்கு போய்விட்டால் என்ன கேட்பாங்க? உங்களோட ஹஸ்பண்ட் எங்க தானே கேட்பாங்க. அவங்க ட்ரெஸ் பண்ணிக்கிறத வச்சே முடிவு பண்ணுவாங்க. அவங்க எப்படி ஜுவல்லரி போட்டிருக்கிறாங்க, எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க, இதை வச்சு ஹஸ்பண்ட் எங்க வேலை செய்யறாரு, அவர் ஃபாரின்ல வேலை செய்யறாரா, அல்லது இங்க ஒரு பெரிய கம்பெனில ஒர்க் பண்றாரா, அல்லது ஒரு பிசினஸ் மேனான்றத, ஒரு முதலாளியா என்பதை அவங்க என்ன கண்டுகொள்வாங்க. இப்படி கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த பெண் ஒவ்வொரு வைபவத்திலும் ஒவ்வொரு சந்திப்பிலும் உள ரீதியாக பாதிக்கப்படுகின்றாள். அந்த பிள்ளைகள் சிறார்கள், அந்த பச்சிளம் பாலகன்கள் உள ரீதியாக பாதிக்கப்படுகின்றார்கள். நாள்தோறும் அந்த குழந்தை பார்க்கின்றது, பெற்றோர்களுடைய அரவணைப்பிலே குழந்தைகள் பாடசாலைக்கு நாள்தோறும் வந்து போகின்றது. நான் ஏதோ ஒன்றே, யாரோ ஒருத்தன் வந்து என்ன கொண்டு போய் தள்ளிவிட்டு போகின்றான் வகுப்பறையிலே என்று சொன்னால் அந்த குழந்தை உள ரீதியாக பாதிக்கப்பட மாட்டாத சோர்களே. இவர்களைத்தான் நாங்கள் அரவணைக்க வேண்டும். வீடுகளிலே வைத்து அனாதைகள் பராமரிக்கப்பட வேண்டும். என்னுடைய வீட்டிலே ஒரு அனாதை பராமரிக்கப்பட வேண்டும். பரக்கத் சகோதரர்களே, இவர்கள் தான், இதுதான் இஸ்லாம் காட்டி தந்த முறை. ஆகவே அவர்கள் உள ரீதியாக பாதிக்கப்பட்டு அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமானால் வரக்கூடிய விடயம் அது தனியான தலைப்பு. எதுக்கு அடிக்டாகுவாங்க? முதல்ல அவர்கள் மன நிம்மதியை நோக்கி செல்வார்கள். அதற்கு பல வழிகாட்டல்கள், குர்ஆன் சுன்னாவுடைய வழிகாட்டல்களை அடுப்பார்கள். குர்ஆன் சுன்னாவுடைய திக்ர் செய்து குர்ஆன் ஓதி தஹஜ்ஜுத் தொழுதுதானா அவர்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை போக்கிடுவாங்க. அது இல்லாத மாற்று வழிகள், எத்தனையோ வழிகள் இந்த சமுதாயத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறதா இல்லையா? இன்றைக்கு இந்த அடிக்டட் சொல்ல தேவையில்லை, போதை வஸ்துக்களுக்கு, மதுபானங்களுக்கு அடிக்ட் ஆனவர்களுடைய ஹிஸ்டரிகள் எடுத்து பாருங்க சோர்களே. வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையின் மூலமாகத்தான் இந்த நிலைமை அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கும். ஆகவே இதிலே நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அந்த விடயங்களுக்கு அவர்கள் அடிமையாகி விட்டார்கள் என்று சொன்னால் சமுதாயத்துடைய ஒரு பெரிய பிரச்சனையாக நாங்கள் அதை முன்னே அதாவது எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கவலைக்குரிய நிலைமை எங்களுக்கு ஏற்படும். அதே போன்றே கல்வி ரீதியாக நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னார்,
ஒரு குடும்பத்துடைய பொறுப்பாளர் காவலன் இல்லாமல் போய்விட்டான்னு சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு சிறந்த ஒரு படிப்பை கொடுப்பதற்கு முடியுமா? சமுதாயம் இதுக்கு பொறுப்பில்லையா? அந்த தாயின் மூலமாக இதை செய்யலாமா? அவள் தொழிலுக்காக இறங்க வேண்டும். அவளுடைய நாணத்தை, வெட்கத்தை, ரோசத்தை அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு வெளிநாடுக்கு செல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். ஏன் சமுதாயம் அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை? அவர்களை இனம் காணவில்லை, அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவில்லை. என்னுடைய பிள்ளையும் பக்கத்து வீட்டு பிள்ளையை போன்றே டாக்டராக, இன்ஜினியராக, ஒரு சிறந்த ஒரு சமுதாயத்துக்கு பயன் தரக்கூடியவனாக ஆக வேண்டும் என்ற ஆசை அவளுக்கு இல்லையா? அவளுக்கு உணர்வுகள் இல்லையா? அவளுக்கு தேட்டங்கள், எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் இல்லையா? சோர்களே, ஏன் நான் மாத்திரம்தான் இந்த உலகத்திலே வாழ வேண்டும்? என்னுடைய பிள்ளை மாத்திரம்தான் டாக்டராக, இன்ஜினியராக, பெரிய பிசினஸ் மேனாக ஆக வேண்டும்? என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனுடைய பிள்ளைக்கு அந்த நிலைமை வரக்கூடாதா? ஒரு முஸ்லிம் எப்படி முஸ்லிம் ஆகலாம்? உங்களில் ஒரு மனிதன் உண்மையான முஸ்லிமாக ஆக முடியாது தான் விரும்பக்கூடிய தன்னுடைய பிற சகோதரனுக்கு விரும்பாத வரைக்கும். நீங்கள் விரும்பக்கூடியதில் இருந்து செலவு செய்யாத வரைக்கும் அல்லாஹ்வுடைய நன்மையை அடைந்து கொள்ள முடியாது. பேசலாம் சோர்களை, கேட்கலாம், இனிமையாக இருக்கலாம். நானும் தான், நீங்களும் தான். முதல்ல நான் இதிலே குற்றவாளி அல்லாஹ்விடத்திலே. கண்டிப்பாக இந்த விடயத்திலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் சோர்களே. ஆகவே தலைப்பு நீண்டது. அதே போன்று எங்களை அறியாமல் ஒரு யாசக கூட்டத்தை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். எங்களை அறியாமல் யாசகம் கேட்கின்றார்கள். சில பொழுது அவர்களுக்கு ஊரில் யாசகம் கேட்க முடியாது, பிச்சை கேட்க முடியாது. வெளியூர்களுக்கு வந்து பிச்சை கேட்கின்றார்கள் சோர்களே, கை நீட்டுகின்றார்கள். என்னுடைய சமுதாயத்திலே என்னுடைய பக்கத்து வீட்டுக்கார பெண், என்னுடைய பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண், அவளுடைய பருவமடைந்த பெண் பிள்ளைகள், ஆண்கள் எல்லாம் யாசகம் கேட்கின்றார்கள். ஏன் அவர்களுக்கு தொழில் வாய்ப்புகள் அமைக்கப்படவில்லை, அமைத்துக் கொடுக்கப்படவில்லை, அவர்கள் இனம் காணப்படவில்லை, அவர்கள் முழுமையாக ஓரம் கட்டப்பட்டார்கள். நாங்கள் பகட்டுக்காக இத்தனை லட்சங்களை, கோடிகளை செலவழித்து எங்களுடைய விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே எங்களை அறியாமல் ஒரு யாசக சமுதாயத்தை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். அதையும் தாண்டி, அது ஓரளவு பரவாயில்லை, அதையும் தாண்டி திருட்டு ஒரு சமுதாயத்தை நாங்கள் உருவாக்கின்றோம். திருடர்களாக மாறுகின்றார்கள், கொள்ளைக்காரர்களாக மாறுகின்றார்கள். அதையும் தாண்டி வெளி உலகம் அவர்களை பயங்கரவாதிகளாக மாற்றுவதற்கும் திட்டங்கள் தீட்டியிருக்கின்றார்கள். உலகத்துல சோர்களே, மிச்ச போத்தேவல்ல, இந்த மெக்சிகோ எடுத்து பாருங்க. இவ்வளவு பெரிய நாட்டுடைய போர்டர் இருக்கக்கூடிய நாடு வேலி போட்டு மறைச்சிருக்கிறான். அவனுடைய நாடு, அந்த நாட்டிலே இருக்கக்கூடியவர்கள் உதவாக்கரைகள் என்று அந்த ஸ்டேஷன் செஞ்சிருக்குது, அறிவித்திருக்கின்றது. ஏன்? அங்க எல்லாமே ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆனவர்கள், எல்லாமே மோசமானவர்கள், குற்றவாளிகள் என்று சொல்லி அவர்கள் இனம் கண்டிருக்கின்றார்கள். ஏன் இந்த நிலை? சரியான படிப்பு உரிய நேரத்திலே கொடுக்கப்படவில்லை, அவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படவில்லை, அவர்கள் சமுதாயத்தில் இனம் காணப்பட்டு சரியாக கொண்டு வந்துவிட்டு உரிய நேரத்தில் அவர்களுக்கான தேவைகள் நிறைவேற்றப்படவில்லை என்று சொன்னால் இந்த நிலைக்கு அவர்கள் ஆகுவார்கள். அவர்களை பயன்படுத்தித்தான் இன்று உலகத்தில் பயங்கரவாத கும்பல்கள் தயாரிக்கப்படுகின்றது. இப்படி சமுதாயத்திலே கைவிடப்பட்டவர்கள். இந்த நிலைமைகளை எல்லாம் நாங்கள் கவனிக்க வேண்டும். இவைகளுக்கு என்ன விடுதி, இவைகளுக்கு என்ன ஏற்பாடு செய்வது என்று சொன்னால் அதுக்கு மார்க்கம் எங்களுக்கு இனம் காட்டியிருக்கின்றதா இல்லையா? ஜக்காத்தில இருந்து, சதகாவில இருந்து, அனாதைகளை பொறுப்பேற்பதில இருந்து, வசியத்தில இருந்து, இந்த விடயங்களை எல்லாம் எங்களுக்கு இனம் காட்டியிருக்கின்றது. இந்த விடயங்களை நாங்கள் தேடி படிக்க வேண்டும் சொல்களே. ஜக்காத்திலே ஒரு சாரார் ஃபுகராக்கள், மிஸ்கின்கள் இருக்கிறார்களா இல்லையா? அதே போன்றே சதகாவிலே மிகவும் தகுதியானவர்கள் யார்? இந்த அனாதைகள், இந்த விதவைகள், இவர்கள் தான் சதகாக்களுக்கு தகுதியானவர்கள், எங்களுடைய வசியத்துக்கு தகுதியானவர்கள். நாங்கள் ஒரு வசிய செய்வதாக இருந்தால் அந்த விதவைகளுக்காக, அனாதைகளுக்காக, வசதியற்றவர்களுக்காக வேண்டி எங்களுடைய வசியத்துகளை செய்யலாம் மௌத்துக்கு முன்னால். ஆகவே இந்த வழிகள் எல்லாம் எங்களுக்கு காட்டப்பட்டிருக்கின்ற சோர்களே. இஸ்லாம் ஒரு சம்பூர்ணமான மார்க்கம். 4 சுவர்களுக்குள்ளே பள்ளியில இருந்து தலையை ஆட்டி திக்ர் செய்வது மாத்திரமல்ல, நெட்டி கறக்கும் வரைக்கும் தொழுவது மாத்திரமல்ல, இது எங்களுடன் உள்ளது. ஆனால் சமுதாய பிரச்சனைகளை நாங்கள் சற்றே தலை தூக்கி பார்க்க வேண்டும். ஆகவே இது ஒரு சுட்டிக்காட்டுதல். சுருக்கமாக நாங்கள் சுட்டிக்காட்டினோம். இந்த விடயத்தை பற்றி இன்னும் நாங்கள் பேச வேண்டும். சமுதாயத்துக்கு இதை பற்றி ஒரு அவேர்னஸ் சரியாக முறையாக கொடுக்கப்பட்டு அதுக்கான சிறந்த திட்டங்களை நாங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் சொல்கிறேன். சிறந்த திட்டங்கள். ஒரு ஹதீஸை மாத்திர சொல்லி தலைப்பை நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே உட்கார்ந்து இருக்கின்றார்கள். ஒரு நாள் ஃபி ஸத்ரின் நஹார், பகலிலே உச்சி நேரத்தில் நபி அவர்கள் உட்கார்ந்து இருக்கின்றார்கள். ஒரு கூட்டம் வருகின்றார்கள். அதை அறிவிக்கக்கூடிய சஹாபி சொல்லுகின்றார்கள், அம்மத்துஹும் மின் முதர் பல் குல்லுஹும் மின் முதர் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு கூட்டம் வருகின்றார்கள். ஹஃபாத்தன் உராத், அவர்கள் சரியாக பாதரட்சை அணிந்திருக்கவில்லை, சரியாக செருப்பு போட்டிருக்கல்ல, பிஞ்ச செருப்புகள் அல்லது காலில் எதுவும் இல்லாமல் இருக்கின்றார்கள். உராத்தன் முஜ்தாபின் நிமார் அவில் அதா,
அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? கிழிந்த கம்பளி ஆடைகள் அணிந்து வருகின்றார்கள். அவர்களுடைய வருகையை பார்த்து ஃபதமஅர வஜ்ஹுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் அப்படியே மாறிவிட்டது கவலையினால். என்னை ஏற்றவர்கள், இந்த இஸ்லாத்திலே இணைந்தவர்களுக்குமா இந்த நிலை என்று ஃபஹரஜ வதஹல், பக்கத்திலே வீடு இருக்கின்றது, உள்ள போய் பார்க்கறாங்க, எதுவுமே இல்ல. வெளியே வர்றாங்க, உள்ள போறாங்க, அவர்களிடத்திலே கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை. உடனடியாக தொழுகையுடைய நேரம் வருகின்றது, அவருடைய தொழுகை. தொழுது விட்டு மிம்பரில் ஏர்ந்து உட்காருகின்றார்கள். உட்கார்ந்து நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், تصدق رجل بدرهمه وتصدق رجل بديناره بثوبه من صبرة طعامه. நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய ஒரு வெள்ளி காசி, ஒரு தங்க காசி, அவனிடத்தில் இருக்கக்கூடிய மேலதிகமான ஒரு ஆடையை, அவனிடத்தில் மேலதிகமாக சேமித்து வரக்கூடிய ஒரு உணவிலே ஒரு பகுதியை தர்மம் செய்யட்டும் என்று சொல்ல நேரத்திலே ஒரு மனிதர் வருகின்றார். அவருடைய வீட்டில் இருந்து ஒரு தானியத்தை கையில தூக்கி வருகின்றார். அஜஸத் கஃபா, அவருடைய இரண்டு அந்த கைகளும் அதை சுமக்க முடியாத அளவுக்கு கொஞ்சம் போல் எடுத்து வர்றாங்க. அவ்வளோ எடுத்துட்டு வந்து போடுறாங்க. அதுக்கு பின்னாடி இன்னொருத்தர் வர பேரித்தம்பளம் ஆடைகள் என்று சொல்லி வர அந்த மஸ்ஜித் நபவியிலே 2 குவியல்கள், ஒரு குவியல் தானியம், பேரித்தம்பளங்கள் தானியங்கள், மற்ற குவியல் ஆடைகள். நபி அவர்களுடைய முகம் அப்படியே மலர்கின்றது. கஅன்னஹு முத்ஹப, ஒரு தங்க காசை போன்று நபி அவர்களுடைய முகம் மலர்கின்றது. மலர்ந்து விட்டு நபி அவர்கள் செய்தி சொல்கின்றார்கள், மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹஸனா, இந்த இஸ்லாத்திலே ஒரு மனிதர் ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டலை, ஒரு சுன்னாவை உண்டு பண்ணினால், இது வழிகாட்டல் இல்லாத விடயங்கள் உண்டு பண்ண பிதாத், நபி அவர்களுடைய வழிகாட்டல் எல்லாம் உண்டு பண்ண அது பிதாத். இது சதகா வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. அதற்கு ஒரு வழியை இந்த சஹாபி முதலாவது இந்த தானியத்தை கொண்டு வந்தவர் வழிகாட்டினார். மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹஸனா, சிறந்த ஒரு வழிமுறையை இந்த இஸ்லாத்தில் ஒரு மனிதன் உண்டு பண்ணினால் ஃபலஹு அஜ்ருஹா வ அஜ்ரு மன் அமில பிஹா, அவருக்கும் அதனுடைய கூலி கிடைக்கும், அவரை பின்பற்றி அதை செய்தவர்களுக்கும் கூலி கிடைக்கும். மின் கைரி அன் யன்குஸ மின் உஜூரிஹிம் ஷை, அதை பின்பற்றியவர்களுடைய கூலியிலே எந்த குறையும் இல்லாமல் முதலாவது அதை அறிமுகப்படுத்தியவர்களுக்கு செய்யக்கூடிய மக்களை போன்று ஒரு கூலி கிடைக்கும். அதே போன்று மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஸய்யிஅத்தன், இந்த மார்க்கத்திலே ஒரு பாவத்துக்கு வழிகாட்டி விட்டார்கள், ஒரு மோசமான விடயத்தை சமுதாயத்துக்கு அறிமுகப்படுத்தி விட்டார்கள் என்று சொன்னால் ஃபஅலைஹி விஸ்ருஹா வ விஸ்ரு மன் அமில பிஹா மின் கைரி அன் யன்குஸ மின் அவ்ஸாரிஹிம் ஷை, அந்த அவனுக்கும் அதனுடைய பாவம் கிடைக்கும், அவனை ஃபாலோ பண்ணி பின்பற்றக்கூடியவர்களுடைய பாவத்தை போன்ற ஒரு பகுதி அவனுக்கு கிடைக்கும், அவர்களுக்கும் முழுமையாக அவர்களுடைய அந்த பாவம் அவர்களுக்கு எழுதப்படும் என்ற அழகிய ஒரு செய்தியை நபியர்கள் சொல்லி முடித்தார்கள். ஆகவே சோர்களே, இது எங்களுடைய ஒரு சமுதாய பிரச்சனையாக, என்னுடைய ஒரு சொந்த பிரச்சனையாக நான் எடுத்து, இதற்காக வேண்டி நாங்கள் திட்டங்களை போட்டு பள்ளி ரீதியாக சமுதாயம் எப்படியோ எத்தனையோ விதமான ஆர்கனைசேஷன் இருக்கின்றது, இவைகள்லாம் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். யாரும் குறை சொல்லவில்லை, பல விடயங்கள் செய்யப்படுகின்றது. ஆனாலும் முறையாக திட்டமிட்டு இவைகள் செய்யப்படக்கூடிய நேரத்திலே மிகப்பெரிய வெற்றிகளையும் மாற்றங்களையும் பார்க்கலாம். வல்லவன் அல்லாஹு தஆலா எங்கள் அனைவர்களையும் இப்படியான சிறந்த ஒரு சமுதாயமாக, மேம்பட்ட உயர்ந்த ஒரு சமுதாயமாக உலகத்திலே வாழ்ந்து மறைவதற்கு அருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு.